டேய் ஆர்சிபி என்னடா தொடர்ந்து ஹேட்ரிக் வின்னு வேற லெவலில் பண்ணுறீங்க போல மேட்ச்சு. நேற்று தலைவன் வந்து சேசிங்ல பொட்டுன்னு 3 6 வந்தவுடனே அதுக்கப்புறம் தான் 4 அடிக்க ஆரம்பிச்சாரு. 3 6 இங்க மேல வெறித்தனமான ஆர்சிபியை நேற்று பார்த்தோமே. டுப்ளசி நேற்று 20 பாலுக்கு 64 ரன் வேற லெவல் மேட்ச். குழந்தைடாண்டா டே சான்ஸ் இல்லை டே. இது ஸ்டார்டிங்லாம் அடிச்சிருக்கலாமேடா ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச். என்னடா டே இப்படி பண்ணுறீங்களாடா ஆர்சிபி. இவ்வளோ ஆசையாக இருக்குடா நேற்று. இப்போ இன்னைக்கு நடக்க போகிற மேட்ச்சில் சிஎஸ்கே ஜெயிச்சாதான் சிஎஸ்கே சாதகமா, சிஎஸ்கே தோத்தா உங்களை மாதிரி 9 டீமுக்கு சாதகமா. வா சிஎஸ்கே எந்த அளவுக்கு பவர் இப்போ பார்த்துக்கோ. அதனால் பஞ்சாப் இன்னைக்கு ஜெயிக்கணும்னு ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் வேண்டிங்கன்னா, ஆர்சிபி எல்லா 9 டீமோட ஃபேன்ஸுமே வேண்டிங்கன்னா நல்லாருக்கும்னு நினைக்கிறேன். வேறு லெவல் மேட்ச்ரா. 100 பழி தீர்த்துட்டீங்கடா. போன வருஷம் அதே ஆர்சிபி ஜிடி சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் நடந்து சுப்மன் கில் அதில் தலைவனும் செஞ்சுரி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் போட்டார். 2வது தலைவன் விராட் கோலி அண்ணனும் செஞ்சுரி போட்டார் ஃபஸ்ட் இன்னிங்ஸை. 2வது செஞ்சிங்க சுப்மன் கில் நாய்ப்பையை போட்டு செஞ்சுரி போட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. இந்த வாட்டி அதே ஸ்டேடியமில் அவனுங்களை ஃபஸ்ட் பேட்டிங் ஆட வச்சு மொக்க கொடுத்து 148 ரன்னு வச்சு செஞ்சுட்டு சூப்பர்ரா. எவனுமே அடி எல்லாம் கேட்ச் தான். சிராஜை நேற்று பார்க்கணுமே, ஸ்ரீலங்கா கிட்ட போட்ட மாதிரி போட்டானேடா சிராஜ். சூப்பராக இருந்தது சிராஜ் போலிங் நல்லா இருந்தது. அந்த விஷாங்க்கு எவன்லாம் கேவலமாக போட்டானோ ஆர்சிபியில் நேற்று அவன்லாம் எல்லாருமே யாஷ் தயாலு எல்லாருமே நல்லா போட்டுக்கிறானுங்க. பவுலிங்கே இல்லாத ஆர்சிபி நேற்று நினச்சோம். நேற்று 148க்கு ஆல் அவுட் பண்ணிடுறானுங்க ஜிடிஏ. ஷாருக் கானும் மில்லரும் கொஞ்சம் இருந்தால் அவ்வளோதான் அடிச்சுட்டு இருப்பானுங்க. நல்ல வேலை விக்கெட் எடுத்துட்டீங்க. விஜய் சங்கர் வந்து அப்புறம் இம்பாக்ட் பிளேயர் ஆனோட வந்தான். அப்புறம் அவனையும் அவுட் பண்ணிட்டீங்க. நல்ல வேலை பெஸ்ட்டு. சரியான மேட்ச்சு. வந்தவொடனே 92 ரன்னுக்கு விக்கெட்டே இல்லாமல் வந்தது. டுப்ளசி 22 பாலுக்கு 65 ரன் அடிச்சுட்டு டப்பு போன தலைவன் வந்து 3 6 தான் அடிச்சாப்புல எல்லாம் 4. எம்ம தலைவன் விராட் கோலி அண்ணன் வந்தவொடனே 3 6 அடிச்சிட்ட பிறகு தான் 4 அடிச்சாரு. அவரு 42 ரன். ஸோ 92க்கு 1 விக்கெட்டு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா 100 ரன்னுக்கு 4 விக்கெட்டு போச்சு. இந்த மேக்ஸுவல் வெக்கங்காட்ட பையன் அவன் இங்கே அடிக்க மாட்டான்டா. அவன் நாட்டுக்கு தாண்டா அடிப்பான். அவன் எடுக்காதீங்கடா அடுத்த வாட்டி. வேதியில் போவான் நல்லா போயிட்டு எடுத்துகிட்டு வச்சுக்கிறீங்க. சரி அதெல்லாம் எதுக்கு எடுத்தாங்க? வில் ஜாக்ஸு சரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். சரி ஆடலை. சரி விட்டு ஒரு மேட்ச் தானே, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். அந்த மேட்ச் மட்டும் அவர் 100 அடிப்பார் யாருன்னா எதிர்பார்த்தோமா? 41 பாலுக்கு 100 அடி, 10 பாலுக்கு 50 ரன் யாருன்னா எதிர்பார்த்தோமா? இதெல்லாம் மிராக்கிள். ஸோ அவரை நம்ம எதுவும் சொல்ல முடியாது. வில் ஜாக்சன் இப்போ தானே வந்திருக்காப்புல. மேக்ஸ் சொல்ல திட்டலாம். அவன் வெக்கம் கட்டான். ஸோ இவனுங்க நேற்று அடிச்சானுங்க பாரு. எப்பா டப்பு 4 விக்கெட்டு போயிடுச்சு. பட்டிதர் லூஸ் போய் அவுட் ஆகிட்டான். அப்புறம் தினேஷ் கார்த்திக் வந்தோடனே அவரோட பழைய ஸ்ட்ரோக் ஸ்டார்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரஷீத் கானை 100 கிட்டே முடிச்சு எப்படியோ ஒரு வழியா சொப்னில் லாஸ்ட்டில் ஒரு 2 4 1 6 ஸ்டார்ட் அடிச்சு முடிச்சாப்பெல்லாம் நேற்று அனுஷ்கா சர்மாவோட பார்த்துட்றாங்க. நேற்று தலைவர் ரன் அவுட்டை பார்த்தியா? கவான்னாரு பார்த்தியா? ரன் அவுட் பார்த்தியா? கவான் இப்படி பார்த்து எல்லாம் ரன் அவுட்டு. தலைவன் ரன் அவுட்டு பார்த்தியா? என்ன வெறித்தனமான ரன் அவுட்டு பார்த்தியா அவனுக்கு? ஷாருக் கானுக்கு. ஷாருக் கானா எவன் ரன் அவுட் ஆனது நேற்று? அவன் தான் நினைக்கிறேன். வேற லெவல். ஆர்சிபி ஹேட்ரிக் வின் ஆகிட்டீங்கடா. இனிமேல் முழிச்சுக்கோங்க. 14 பாயிண்ட் வரணும் உங்களுக்கு. அப்போ தான் டாப் 4ல் போவீங்க. 16 பாயிண்ட்டு 14 வரும். இப்போ நீங்கள் ஜெயிச்சிங்கன்னே இருந்தா இன்னும் 3 மேட்ச் ஜெயிக்கணும். இன்னும் டிசி கூட ஒன்று இருக்குது, சிஎஸ்கே கூட ஒன்று இருக்குது. 2மே டவுட்டு தான். அடுத்த மேட்ச்சு இவனுக்கு கூட பஞ்சாபு கூட ஒன்று இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க. ஆர்சிபி பிளே ஆஃப் ஹோப்ஸ் உங்களுக்கு ஏதோ அலைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் வர போகிற மேட்ச் 1 தோத்துட்டா கூட கதம் மோகையானா. பாய்.